ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில். பதம் 18. தஸ்யாம் கதாயாம் ஸ்வக்ருஹம் யயாதிர் மிருகயாம் சரன் பிராப்தோ யத்ருச்சயா கூபே ஜலாதி தாம் ததர்ஷக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஷ்யாம் கதாயாம் அவள் சென்றபோது, ஸ்வக்ருஹம் அவளது வீட்டிற்கு, யயாதி மன்னர் யயாதி, மிருகயாம் வேட்டையாடிக்கொண்டு, சரண் சஞ்சரித்தபடி, பிராப்த அடைந்தார், யத்ருச்சயா தற்செயலாக, கூபே கிணற்றுக்குள், ஜல அர்த்தி நீர் பெருக விரும்பி, தாம் அவளை தேவயானையை, ததர்ஷ கண்டார், உண்மையில். டிரான்ஸ்லேஷன். தேவயானையை கிணற்றில் தள்ளிய பின் சர்மிஷ்டை தன் வீடு திரும்பினாள். இதற்கிடையில் வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருந்த மன்னர் யயாதி நீர் பெருக கிணற்றுக்கு சென்று தற்செயலாக அங்கே தேவயானையை கண்டார். பதம் 19. தத்வாஸ்வம் உத்தரம் வாசஸ் தஷ்யை ராஜா விவாசசே கிருஹீத்வா பாணினா பாணிம் உஜ்ஜகார தியா பரக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத்வா கொடுத்து, ஸ்வம் தன் சொந்த, உத்தரம் மேல், வாச ஆடையை, தஷ்யை அவளுக்கு, தேவயானைக்கு, ராஜா அந்த அரசர், விவசசே அவள் ஆடையில்லாமல் இருந்ததால், கிரஹீத்வா பிடித்து, பாணினா தன் கையால், பாணிம் அவளது கையை, உஜ்ஜகார தூக்கிவிட்டார், தயாபர மிகவும் அன்பு கொண்டு. டிரான்ஸ்லேஷன். தேவயானை கிணற்றில் ஆடையில்லாமல் இருப்பதைக் கண்ட மன்னர் யயாதி உடனே தன் மேலாடையை அவளுக்கு கொடுத்து, அன்போடு தன் கையால் அவளது கையை பிடித்து மேலே தூக்கிவிட்டார். பதங்கள் 20, 21. தம் வீரம் ஆஹோசௌ சனசி பிரேம நிர்பரயா கிரா ராஜம் ஸ்வயா கிருஹீதோ மே பாணிகி பரபுரஞ்சய. பதம் 21. ஹஸ்த கிராஹோ அபரோ மா அபோத் கிருஹீதா யாஸ்த்வயா ஹி மே ஏஷ ஈஷ கிருதோ வீர சம்பந்தோ நௌ ந பௌருஷக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அவரிடம், வீரம் யயாதி ஆகா கூறினார், ஔசனசி உசனா கவியான சுக்கராச்சாரியாரின் மகள், பிரேம நிர்பரையா அன்பு நிறைந்த, கிரா இத்தகைய சொற்களால், ராஜன் அரசே, துவயா உம்மால், கிரஹீத ஏற்கப்பட்டது, மே என், பாணி கை, பர புரஞ்சய பிறருடைய ராஜ்யங்களை கைப்பற்றுபவரான, ஹஸ்த கிரக என் கரம் பிடித்தவர், அபர மற்றொருவன், மா வேண்டாம், பூத் ஆக, கிரஹீதாயா கைப்பிடிப்பவன், துவயா உம்மால், ஹி உண்மையில், மே எனக்கு, ஏஷ இந்த, ஈஷகிருத தெய்வ அருளால் ஏற்பாடு செய்யப்பட்டதாகும், வீர சிறந்தவரே, சம்பந்தம் நௌ நம்முடைய, இல்லை, பௌருஷ மனிதனால் செய்யப்பட்ட ஒன்று. டிரான்ஸ்லேஷன். தேவயானி அன்பும் பாசமும் நிறைந்த சொற்களால் மன்னர் யயாதியிடம் பின்வருமாறு கூறினாள். சிறந்த வீரரே, அரசரே, பகைவர்களின் நகரங்களை வெல்பவரே, என் கரம் பற்றியதால் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். மற்றொருவன் என்னை கைப்பிடிக்க வேண்டாம். ஏனெனில் கணவன் மனைவி என்ற நம்முடைய இந்த சம்பந்தம் இறையருளால் கூட்டி வைக்கப்பட்டதாகும், எந்த மனிதனாலும் அல்ல. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். மன்னர் யயாதி தேவயானையை கிணற்றிலிருந்து தூக்கிவிட்டார். மேலும் அவளது குலம் என்ன என்பதை அவளிடம் அவர் கேட்டிருக்கலாம். இதற்கு தேவயானி உடனே, நீங்கள் என் கரம் பிடித்ததால் நம் திருமணம் முடிந்துவிட்டது என்று பதிலளித்திருப்பாள். மணமகன் மற்றும் மணமகளின் கையை சேர்த்து வைப்பது எல்லா சமூகங்களிலும் எப்போதும் இருந்து வரும் முறை. எனவே யயாதி அவளுடைய கரம் பற்றிய உடனேயே அவர்களை திருமணமானவர்களாக கருதலாம். தேவயானி வீரரான யயாதியால் வசீகரிக்கப்பட்டதால் அவர் தன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்றும், மற்றொருவர் தன்னை மணக்கும்படி செய்துவிட வேண்டாம் என்றும் தேவயானி அவரிடம் வேண்டினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 யயாதி மன்னர் தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில். பதங்கள் 20, 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.